இதை எங்கேயும் காட்டவும் முடியலை, தீர்க்கிறதுக்கு வழியும் கிடைக்கல. இது தெய்வமே ஒன்னால் தீருமா அல்லது தீராதா? அப்படிப்பட்ட வேதனை ஒரு உள்ளத்தில். கால் நோட்டு வா. ஏய் வா. இந்த வேதனை உட்கார். இதனால நம்ம வாழ்க்கையவே வெறுக்கக்கூடிய மனநிலைகள் தோன்றும். உண்மையா இல்லையா? அதனால இந்த நோயை இதற்கு அடுத்து வளராம நிறுத்தி வச்சிருந்தேன். அதனால உனக்கு அசிங்கம் ஏற்படாம காப்பாய்த்தாரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு, தெய்வமா கொடு. வாடா தம்பி வா. என்னடா வேணும் உனக்கு? இங்கிலீஷ் நாலேஜ் இல்லையே ரொம்ப. கால் வந்துட்டு வா. என்ன படிக்கிறேன்? வரலாம். படிப்பில் குறையில்லாமல் இந்த பட்டத்தை வாங்கி தரேன். வெற்றி உண்டு, வீண் பயம் தேவையில்லை. நல்லா இருக்கும். சரி புண்ணியமாக போயிட்டா. அதே மதுரை மாநகர் காலூன். என்ன கேஸ் உனக்கு? காலூன் வரலாம், காலூன் வரலாம். மதுரையில் எந்த இடம்? வில்லாபுரம். இது இருக்குமா? வில்லாபுரம், சொல்லாபுரம், வில்லாபுரம், நல்லாபுரம், கொல்லாபுரம். செல்ல ஆஃப் பண்ணு. உன் குடும்பம் இன்னொரு நாள் பொம்பளைகளால் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்ட குடும்பம். இந்த சொத்துக்களிலும் அந்த பிரச்சனைகள் உண்டு. அதில் செய்வனை கோளாறுகளால் உடல்நிலையும் சொத்துக்களும் பாதிக்கப்பட்டு துயரமடைந்தது உண்டு. அதனால் இதில் வில்லங்க இல்லாமல் வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? யாரு? நான் ஒரு பொம்பளை தான் அதில் குழப்பம் பண்ணுறேன்னு சொல்கிறோம்ல. அதனால் செய்வனையும் உண்டு, மாறுபாடும் உண்டு. மாற்றி தரேன். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க, ஜெயிச்சிருவோம். போங்க. இந்தா பணம் வேணும்ல உனக்கு? வேணுமா வேண்டாமா? இன்னிலிருந்து நிம்மதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பா. அதே நீதிமன்றத்தில் வழக்கு. என்னடா மனைவி சம்பந்தமான வழக்கு போட்டது யாருப்பா? உனக்கு என்னம்மா வழக்கு? நீதிமன்றத்தில் பிரச்சனையை ஒன்னால தீர்க்க முடியாது. உனக்கு நீதிமன்றத்தில் என்ன பிரச்சனை? அதை சொல்றேன். வரலாம். காலம் என்னும் நதியினிலே நீ வந்தோடனே மதுரை வர ஜாமி வரார. எங்க இருக்காரு? இருக்காரா? உனக்கு வியாவர கால் வந்துட்டு வா. இந்த வழக்கை வெற்றியாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும் உனக்கு? வீட்டை கட்டித்தரேன். என் பேரை போட்டு வாழ்ந்துதான். யாரும் இடத்துல கொடுக்க முடியாது. போ. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு குடும்பம் பிரிவான நிலையில் இருக்கென்று வேதனைப்பட்டு வந்தது யார்? யார்? அவர்களுக்கு சண்டை இருக்கா? நின்றுக்கா. அப்படி ஏன் எடுத்துக்கிட்டு செயின் அக்கத்துக்கு போற? அது 1 லட்சம் ரூபா கட்டிட்டு வேணா அத்துட்டு. இன்னொரு தடவை காலம் வந்துட்டு வா. பாசமான பேச்சும் இல்லை. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு மனவேதனையும் அன்பற்ற வார்த்தைகளும் நடமாடி இப்ப நீண்ட காலமாக உங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லாத வேதனை நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அந்த மனநிலைகளை மாற்றி செம்மையா வாழ வச்சுருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? யாருக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கும்? மாத சம்பளத்தை கோயிலுக்கு கொண்டு வந்து கொடுத்துரு. பெருமாள் கோயில் எங்க இருக்கு? அவரை ஒரு கும்பிடு போட்டுக்க. கிடைச்சாச்சு. போ. கர்மசாமிக்கு வாமா. சோமா இருக்கியா? எந்த ஊர் உனக்கு? முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு? பக்கத்தில் இருக்கோ? கால் விட்டு. என்ன வேணும் உங்களுக்கு?
வீட்டுக்காரர் குழந்தை இருக்க உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி செலவாகி நான் ரொம்ப கடன். அவருக்கு செய்வனையால நடக்கலம்மா, கிரக நிலைகளால் நடந்தது. உன் கடனை தித்தார அவனுக்கு உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். இந்தா வெற்றி ஆகித்தாரேன். பூர்வீக வீட்டில் இருக்க முடியாது. இப்போ முடியாது, ஒரு வருஷத்துக்கு தள்ளி வை போ. குழந்தைங்க நல்லா படிக்கும். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு ஐயா, உடன் பிறந்தோருக்கும் எனக்கும் ஒரு குழப்பம் இருக்கு, அது தீர்த்து தரணும்னு ஒரு பெரிய மனுஷன் கேட்கிறாருப்பா. அது யாருன்னு? அது நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று காலம், அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று, நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை. என்ன தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், படைக்கு அஞ்ச வேண்டாம், அவனுக்கு அஞ்சினாலே போதும். என்ன தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், ஏன் படைக்கு நிகரான பிறவுடையவன் தம்பி இருந்தா இருக்கிறாமா. ஆனா இவன் வாழ்க்கையில் தம்பிக்கு தான் அஞ்ச வேண்டியிருக்கு, படைக்கு அஞ்ச வேண்டாம். உண்மையா இல்லையா? உண்மைதாங்கய்யா. இப்போ அந்த தம்பி இல்லை, தம்பி குடும்பம் இருக்குது. ஆனால் தம்பின்னா எங்கள் அப்பாவுக்கு 2ஆம் தரப்பு பையன், நான் தான் தூக்கி வளர்த்தேன், ஆளாக்கி விட்டேன். பெங்களூரில் போய் லவ் மேரேஜ் பண்ணிட்டு. இப்போ உனக்கு நான் என்ன செஞ்சு தரணும்? தம்பி என் பையன், நாங்கள் தம்பி பசங்க கூப்பிடுறாங்க வேலைக்கு, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அது எதிர்காலத்தில் பாதிக்கும். எந்த பிரச்சனையில் காப்பாற்றி தரேன், இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கா. என்ன வேண்டும்? எனக்கும் என் பிள்ளைக்கும் ஏதாவது நல்ல தொழில் வேணும், வேலை வேணும். அடுத்த மாதம் உனக்கு வருமானத்துக்குரிய வழி பெருகும். நல்லா இருக்கும். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு என் வீடு ஒன்று அறகுறையா இருக்கு, வீடு ஒன்று முழுமையடையாமல் இருக்கிறது என்று கேட்டு வந்தவர்கள் யார்? யாருடைய வீடு? கட்டி வச்சிட்டியா? முழுசா கட்டிட்டியா? கால் சொல்லலாம். இன்னொருத்தன் இதே கேள்வி இருக்காரு, அவன் யாரு? பொய் பொய் என்னது பொய்? உணஞ்சு வந்தா நமக்கு என்னடா, அதுக்காக நம்ம பிறந்திருக்கோங்க. இல்லை பிள்ளைங்களா, இன்னும் ஒரு முறை காலம் விட்டுவான். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு என் மகனுக்கு நிலையான தொழில் அமைய வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? மதுரை அக்கா. உனக்கு மருதையில் எந்த ஊரு? அப்படியா? என்னண்ணே வரலாம், உட்காரலாம். என்னப்பா வேணும் உனக்கு? உன் பையனை தடையில்லாம படிக்க வச்சு தரேன், அந்த அப்ளிகேஷன் பாஸ் ஆயிருது ஒன்று. இப்போ நீ கடன் பட்டிருக்க, அதை சரி பண்ணி தருவேன். இன்னொரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, அதை வாங்கி தருவேன். உன் வீட்டை முடிச்சு குடியேறதுக்கு ஐப்பசிக்குள்ள கிரகப்பிரவேச வைப்ப விளக்கத்தை நான் வருவேன். வெற்றி உண்டுறான், சந்தோஷமா இருப்பானே, புண்ணியமா இருப்பான், ஐஸ்வர்யம் பெறுவான். கால் விட்டு வாங்கப்பா. உன் பிள்ளைக்கு 3 ஆண்டு காலங்களாகவே வாழ்க்கையை பற்றியும் தொழிலை பற்றியும் ஒரு மனக்கவலை. கிரகங்களால் சில குழப்பங்கள் நடந்திருக்கு. அதனால் ஏமாந்து போயிட்டோம், பணமும் ஏமாந்துட்டோம். எப்படியாவது அவனுக்கு ஒரு நிலையான வேலையை வச்சு தாங்க ஐயான்னு கேட்குறீங்களாம். காலில் விட்டுவாங்க. காயா உனக்கு மதுரையா? புழுடி போயிட்ட. இந்தாப்பா வா, இந்த ஜனவரி மாதத்துக்கு உட்பட வேலை வாங்கி தரேன், நிலையாக இருக்க வைக்க. வேற என்ன வேணும் மகளே? கேட்டுக்கா. எல்லாம் தை மாதத்துக்குள்ள நடந்துடும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. கர்மசாமி, லோன் போட்டு அடைக்க முடியாம திணறிக்கிட்டு வரேன் நான். நீங்கெல்லாம் என்ன ஆளுங்க? நான் ஒரு லோனை போட்டு அடைக்க முடியாம திணறிக்கிட்டு வரேன். யாருடா அவன்? பாப்பாங்க. என்ன லோனு? எந்த ஊர்ல? மதுரையில் எந்த இடம்? கால் வந்துட்டு. வீரபாண்டியா?
மதுரையில் வீரபாண்டி கிடையாதே. வீரபாண்டி கிராமமா? ஏன் வீரபாண்டி கிடையாதுன்னா தேனி பக்கம்லாம் வீரபாண்டின்னு இருக்கு. மதுரையில் எந்த ஏரியாவில் அந்த வீரபாண்டி இருக்கு? கரெக்ட். ஓகே, இப்போ கெட்டிக்கார பையன் காரணம். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. என்னடா படிச்சிருக்க தம்பி? எம்எஸ்சி. படிச்சதுக்கு தக்க என்னடா வேலை பார்க்க? ஃபார்மா கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஃபார்மா கம்பெனியில் வேலை பார்க்குறேன். சரி, கையை கொண்டா, கண்ணை மூடுறா. உன்னுடைய சொத்தை டேக் ஓவர் பண்ணணுமா அல்லது லோனை முழுசாக அடைச்சி தரதுக்கு வழி பண்ணணுமா? லோனை முழுசாக அடைக்கணும். அதுக்கு வருமானத்தை பெருக்கி தந்தா போதுமா? அடிஷனலாக இந்த வருஷத்தில் இன்னொரு தொழில் ஆரம்பிச்சுக்கா, வருமானம் தர வெற்றி உண்டு. கால் ஒருத்துவா. வேற என்னப்பா வேணும்? முதுகு வலி அதிகமாக இருக்கு. அதில் எந்த பாதிப்பும் இல்லை, அது ஒரு பிடிப்பு தான். ஆயுர்வேதிக் மருத்துவத்தில் சரியாயிடும். இப்போ ஐயா மரணம் ரெண்டாவது திருமணம். யாருக்கு? எனக்கு. அடுத்து பேசுவாங்க, இப்போதைக்கு உத்தரவு இல்லை. கர்மசாமிக்கு கால் வந்துட்டுவாமா. எப்பா இதயம் சம்பந்தமாக யாருக்குப்பா சந்தேகம்? இதயம் இருக்கின்றதே தம்பி. இதயம் சம்பந்தமாக யாருக்கு சந்தேகம்? என்னம்மா வேணும்? கால் வந்துட்டுவா. அத்தானு நான் தானே, சட்ட பொத்தானு நான் தானே. ஐயா எங்க இருக்காங்க? வீட்டுக்காரர் உனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கக்கூடிய யோகம் தான் இருக்கு, பிரச்சனை இல்லையே. இந்தா திருவருள் செல்வின்னு பேர் வச்சுக்கா, நல்லா இருப்பா, ஐஸ்வர்யமா இருப்பா. போ. கடன்கள் தீர வேண்டும் என்று கண்கலங்கி வந்த மகன் யாரப்பா? வாடா தம்பி வா. கோமா இருக்கியா? கால் வந்துட்டு வா. உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தது யார்? ஏமா உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்தது யார்? உன் கூட யாருமா வந்தா துணைக்கு? வா முன்னால வந்து நெல்லு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் கருப்பசாமி உன் எல்லையில் இருக்கேன். அதே மாதிரி 3 வருஷ காலமா பொல்லாத கடனும் உடல்நிலை பாதிப்பும் உறவுக்குள் பெரிய பிரச்சனையும் துன்பமும் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்கேன். கால் வந்துட்டு வா. இந்த கடனை தீர்த்து வெற்றியா வாழ வச்சா போதுங்களா? ஒரு கேள்வி கேட்டுக்கா. உன் குடும்பம் நல்லா இருக்கும். ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு பொங்கல் வைக்கணும் இந்த வருஷம். வச்சிருவியா? வைடா ஆம்பளை, காப்பாய்த்தார. அப்படி நல்லா கால் வந்துட்டு செல்லக்குட்டி. தரை மேல் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தார், தண்ணீரில் மிதக்க வைத்தார். சாமி என் வீட்டில் ஒரு குடிகாரன் இருக்கான், அவனை திருத்தணும்னு கேட்டது யாருப்பா? எந்த ஊரு? அது எங்கே இருக்குப்பா? ஆனைக்குளம். மதுரை பக்கம் தானே ஆனைக்குளம். இங்கேயும் ஒரு ஆனைக்குளம் இருக்குது, சுரண்டை பக்கத்தில். என்னப்பா வேணும் உங்களுக்கு? இங்கே தள்ளிடுமா, நீங்கள் தள்ளிவாமா. கண்ணை முடிக்கா, மன அமைதியோடு உட்காரு. 3 வருஷத்தில் ஏகப்பட்ட உடல் பாதிப்பும் ஆக்சிடென்ட்டுக்கு நிகரான குழப்பங்களும் மன வருத்தங்களும் ஏற்பட்டு, இதுக்கு செய்வனை வினை கோளாறுகள் காரணமில்லை, கிரகங்கள் ஒரு காரணம். அதனால் இப்பொழுது முதுகெலும்பு சம்பந்தமான வலியும் ஒரு பக்கத்து புஜம் சவ்வுகள் சம்பந்தமான பிரச்சனையும் இருக்குது. இதிலிருந்து காப்பாற்றி அடுத்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றினா போதுங்களா? 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 அடுத்த உத்தரவு, உன்னுடைய ஸ்கின் சம்பந்தமாக உனக்கு ஒரு சின்ன கவலை இருக்கா இல்லையா? அது உனக்கு பிரச்சனையாக வராது, வராமல் காப்பாற்றி தந்துடுவேன். வேற என்ன வேணும்? வாட்? அது நடந்தே ஆகும். புதிய வாழ்க்கை உனக்கு பெருகும். இந்த மகளே இருக்கு, மாற்றிடுவோம். 3 முறை என்னை பாருங்க, அடுத்து என்னை தனியாக வந்து சந்திங்க. வாமா, நல்லா இருக்கிய பையன் குடிப்பானே. காலில் விட்டு வா, குடிப்பா. மெல்ல போ, மெல்ல பிள்ளைய கூட்டு போ. நல்ல பேரை கெடுக்க வேண்டும்.
நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நிறைவான ஒரு உத்தரவு உனக்கு. உன் மகனை திருத்தி வாழ வச்சு தரேன். போலீஸ் கேஸ் வரக்கூடிய நிலைமை அவனுக்கு இருக்கு, அதுல இருந்து காப்பாற்றி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்துறேன். ஒற்றுமைக்கு பஞ்சம் இல்லாம ஆக்கித்தார். நல்லா இரு மகளே. அப்பா மதுரை உத்தரவு இவ்வளவுதான். வேலூர் கால் வந்துட்டு வரலாம். அடுத்து ஒரு கணவன் மனைவி கடன்களும் மனவேதனையும் அடைந்து வைந்த செல்வ மக்கள். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அங்காளம்மன், முனீஸ்வரன் போன்ற தெய்வங்கள் அந்த எல்லையில் இருக்கு. இடைப்பட்ட காலத்தில் உன் வீட்டு எல்லையில் பக்கத்தில் கொஞ்சம் சண்டையும் சச்சரவும் வந்து உங்களுக்கு வேதனை நடந்துச்சு. அதில் கொஞ்சம் செய்வன கோளாறு நடந்திருக்கும்னு சொல்லி உன் உள்ளத்தில் ஒரு சந்தேகம் தோன்றுச்சு. அப்படி நடந்த பிறகு உனக்கும் உன் வீட்டில் கொஞ்சம் அமைதி குறைவு ஏற்பட்டு பிரிவும் பிரச்சனை நடந்துருமோன்னு சந்தேகம் வந்துச்சு. அந்த நடந்தது உண்மைதான். அதை தீர்த்து நான் தந்துடுவேன். அமைதி. இந்தா உன் பையனுக்கு ஆவணிக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். அவன் ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் மனத்தை நான் மீட்டி தாரேன். கவலைப்படாம இரு. காப்பாத்து. ஆபத்து இல்லாமல் காப்பாத்துறேன். எந்த பங்கமும் வராது. நல்லா இரு மகனே. கால் வரலாம். வடிவுடையாள், கொடியுடையாள், இடையுடையாள். வடிவுடையாள் திருவெற்றியூரில் இருப்பாள். கொடியுடையாள் திருமுல்லை வாயலில் இருப்பாள். திருவேற்காடு செல்கிற பாதையில். புரியுதா? இடையுடையாள் எங்கிருப்பாள்? திருவிடை மருதூரிலே இருப்பாள். இப்பொழுது உங்களுக்கு என்ன வேணும்? பொண்ணுக்கு வந்து வரன் பார்த்துக்கிறோம், அது சரியா அமையவே மாட்டேங்குது. உன் பொண்ணுக்கு பற்றி தான் நான் இப்போ பேசுகிறேன். 3 தேவிகளுடைய அருள் பாலிக்கிற ஒரு சக்தியை உன் பெண் பெற்றிருந்தாலும் மாங்கல்ய தோஷம்னு ஒரு நிலையை அடைந்து அவள் பிறந்தாள். அதனால் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடந்த பிறகு தாய் அல்லது தகப்பன் 2 பேரில் ஒருத்தருக்கு நரம்பியல் சம்பந்தமான பிணி, மன வருத்தம் ஏற்படும் என்ற விதியோடு பிறந்தது. அந்த நிலைகளிலிருந்து மாற்றி புனிதமான கல்யாணம் நடப்பதற்காக மதுரை மீனாட்சிக்கு குங்கும அர்ச்சனை செய்து என்னையை வந்து பார். அந்த கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். எந்த தோஷமும் இல்லாமல் நடத்தி தாரேன். பிரச்சனையை தீர்த்து தாரேன், ஜெயிச்சு தாரேன். எல்லா கதையும் இங்கே பேச முடியாது. நடத்தி தாரோம்னா சொன்னது தான் கேட்டு வரலாம். அதே கணவன் மனைவி இப்படி வழி நாங்கள் நடத்துகிற காலம் சொல்லலாம். அடுத்து வேலூர், நான் நடத்துகிற தொழிலில் தடையும் வேதனையும் இருக்கு. அதை எனக்கு ஜெயிச்சு தரணும். என்ன தொழில்? இப்போ என்ன தொழில்? உட்காரலாம். உங்க கடன்களை தீர்த்து தொழிலை நல்லாக்கி தந்தா போதுங்களா? வண்டி உருண்டோட அச்சாணி வேணுமா வேண்டாமா? வண்டி ஓட்ட தெரியுது, பணத்தை சேர்க்க தெரியலையா? சேர்க்க தெரியுது, அதை பேண தெரியாத நிலைமையும் இருக்கு. அதுக்குரிய கிரகமும் இருக்கு. ஆனால் இந்த நொடிப்பொழுதில் இருந்து மகாலட்சுமியுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைச்சாச்சு. இனிமேல் உங்கள் கடன்கள் தீரும், செல்வங்கள் பெருகும், புதிய வீடு மனைகளும் அமையும். கால் வந்துட்டு வரலாம். வெற்றி மாலையுடன் உத்தரவு. வண்ணமான மாலை, எண்ணம் நிறைந்த மாலை. கூப்பிடுப்பா. வழிகாட்டு மாளிகை பறை கருப்ப சுவாமி கருப்ப சுவாமிக்கு இந்தாப்பா, லட்ச லட்சமா பெருகும், வெற்றி உண்டு. உன் கடத்தை தீர்த்து தரேன், வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும் சொல்லும்? 2 பேருமே படிப்பான். ஒருத்தர் அரசு உத்தியோகத்துக்கு போவான். நல்லா இருக்கா? வாப்பா, மாட்டியா வரான்.
1.5 வருஷமாக உன் மேலே போட்டிப்பட்டு உன் தொழில் இப்போ நஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்கு. எங்கே போனாலும் நீ நினைக்கிற விலைக்கு அமையாத குழப்பம் நடக்கு இல்லையா? அதுக்கு காரணம் யாரோ செய்வனை வச்சுருக்காங்கங்கிற எண்ணம் உண்மை, அதில் சந்தேகம் கிடையாது. அதனால் உனக்கு வசியம் குறைவு, அதை நீக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்? வண்டி வாங்கிட்டு வண்டி ஓடணும் சார். இந்த கனியை கொண்டு வை, வண்டி உருண்டோடும், ஆனந்தமாக செல்வம் பெறுவேன், தொழில் வளம். கருப்பசாமின்னு வைக்கலாங்க சார். என் பேரை வைடா, ஆண்டவரேன்னு வச்சுக்கா, கருப்பசாமின்னு வச்சுக்கா. பொம்பளைங்க பித்து கொண்ட புடவை பக்தருக்கு புதிய புகட்ட வரும் தாய்த்து. நான் லவ் பண்ணவா கிடைப்பாளா, கிடைக்க மாட்டாள? இப்ப அடுத்து சென்னையில திருமுல்லை வாயல்ல குடியிருக்கிற கணவன் மனைவி. திருமுல்லை வாயில் திருமுல்லை வாயில். இந்த யூனிஃபார்ம் போட்ட பையங்க யாரு? யாரெல்லாம் வந்திருக்கிய? பொறுமையா இருக்கு. என்னப்பா வேணும்? யாருக்கு? உன்னுடைய உடல்நிலையை பார்த்தேன். உனக்கு ஒரு தக்க துணையை அமைத்து வெற்றியாக வாழ வச்சா போதுங்களா? 3 முறை என்னை பார், 1 முறை என்னை தனியை சந்தி. 10ஆம் தேதி வந்து பார், வெற்றியாக்கி தரப்போ. பொல்லாத காசு பணம் பூமி தன்னை வாட்டுதடா. கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பொல்லாத கடன்களால் சொந்த ஊரில் இருக்க முடியாமல் தலைமறைவாக இருந்துக்கிட்டு இருக்கிய. இந்த நிலைமை நடந்து நீடிச்சுன்னா நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம், 2 பேரும் என்னத்தையா திருடி செத்துருவோம். கருப்பசாமி, நீ தான் எங்களை காப்பாற்றணும்னு கேட்குறீங்களா? கால் வந்துட்டுவாங்க. அள்ளி கொடுத்து எப்பா ஒரு 100 ரூபா கூட, ஒரு 100 ரூபா கூட. வாங்கி கொடுறா, வாங்கி கொடு. கொடு கொடு குடு. நீளமாட்டுக்கு பாரு, நீளமாட்டுக்க குடு. வெரி குட். குடு. ஆமா, கொண்டு வந்து கொடுமா. குடு குடு குடு. எனக்கு நல்ல பணம் சேர்ந்துருச்சு நினைக்கியா நீ? என்ன வரல பணம்? வந்தாச்சு, வந்தாச்சு, வந்தாச்சு. இந்தாப்பா, பல பேர்களுடைய உழைப்பால, பல பேருடைய உதவியார, கருப்பசாமி கருணையால உன் கடன் தீர்ந்தாச்சு. காப்பாய்த்தார வெற்றி உண்டு. அடுத்த கேள்விக்கு இடம் இல்லை. முதல்ல கடன் அடிச்சு வெளியே வா, அதுக்கு பின்னால பேசுவோம். போ. திருவனந்தபுரம் இருமா, ராஜபாளையம் சிவகாசி அமைதி அமைதி அமைதி. என்னப்பா, உன் மகனுக்கு என்ன செய்யணும்? வேலை வாங்கி தரணும், உன் வியாபாரத்தை பெருக்கி தரணும். அதே மாதிரி இழந்து போன இடத்தை மீட்டி தரக்கூடிய நல்ல வழியை உருவாக்கணும். இப்போ இடையில உடல்நிலைகளில் பாதிப்பு வந்திருக்கு, அதை சரியாக்கி தரணும். கால் வந்துட்டு வா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவிராஜ உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டா, அந்த காசை வாங்கி தரேன். இன்னொருத்தம்ம சவால் போட்டு நம்மளை அடிச்சிருவேன், அதை நீங்கள் தான் சரி பண்ணி தரணும். உங்களை நம்ம தான் இருக்கணும். புரியல? ஒருத்தம்ம கூட போன ஒரு ஆள் வந்து அடிச்சு போடுன்னு சவால் வச்சுருக்கேன். அவங்க கிழிச்சான் போ, நான் பார்த்துக்கிட்டேன். ஓடே. கர்மசாமிக்கு ஒருத்தன் கிட்னி ப்ராப்ளத்தால் பாதிக்கப்பட்டு பொண்டாட்டி கொடுத்த 2 பேர் வந்திருக்காங்க. யாருடாவே? யாரா? கிட்னி யாருக்கு ப்ராப்ளம்? பேக் பேக் வரலாம். பேக் பேக். சட்னி ப்ராப்ளம் இல்லை, கிட்னி ப்ராப்ளம். பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தான், அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தான். இன்னொரு கால் வந்துட்டுவான். பாக்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான் ராஜா.
உன்னுடைய ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி தரேன். இப்போ இருக்கக்கூடிய கடன்களையும் தீர்த்து தொழிலை நல்லாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? அது கிடைச்சாச்சு, படிக்க வச்சுருவோம், சந்தோஷமாக நடப்பான். போய்க்கிறோம். வெற்றி உண்டு மகளே, புண்ணியமடைவாய். கருப்பசாமிக்கு பாலக்காடு. அடுத்து ராஜபாளையம். ராஜபாளையம் எல்லாரையும் போக சொல்லுங்க, எல்லாரையும் போக சொல்லுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், அங்க ஒரு சிவன் சேத்திரம் இருக்கு. இப்ப இடைப்பட்ட காலத்துல உனக்கு கடனும் தொழில் நஷ்டமும் நடக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? அந்த வண்டியை வாங்கிக்க, என் பேரை போட்டு ஓட்டிக்கா, லாபகரமா ஓடும், சந்தோஷமா இருக்கு. ராஜபாளையம் கால் விட்டு வரலாம். சிவகாசி. ராஜபாளையம் சிவகாசி வாங்க. என்ன உங்க பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? நடத்தி தந்தா போதுமா? தை மாதம் வரை பொறுமையா இருக்க முடியுமா? சேலைக்காரின்னு ஒரு அம்மா வரால, எங்க இருக்கா? இந்தா வெற்றியாக்கி தாரேன், பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி தாரேன். நல்லா இனிமேல் இருக்காது. பௌர்ணமிக்கு வந்து நினைப்பாரு. சிவகாசி எல்லை. அவ்வளவுதான் உத்தரவு. காது இருக்காது. என்ன வேணுமா பையனுக்கு? நான் மேக்கப் பண்ணேன் பாத்தியா? நான் மேக்கப் பண்ணும்போதே நீ நினைச்சிருக்கணும், மினுக்கு சரியில்லை, யாரையோ செட்டப் பண்ணுதாரேன்னு நீ புரிஞ்சிருக்க வேண்டாம். நீ எல்லாம் என்ன தாய்? கால் வந்துட்டு வா. ஒரு பிள்ளை ரொம்ப அலங்காரம் பண்ணா எங்கேயோ சைட் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு பிள்ளை ரொம்ப மேக்கப் பண்ணா யாரையோ விரும்புதுன்னு அர்த்தம். ஒரு பிள்ளை திடீர்னு சோகமாக இருக்குன்னா யார்கிட்டையோ மனதை பறி கொடுத்துருச்சு போய் உள்ளன்னு அர்த்தம். இதெல்லாம் புரிய வேண்டாமா உங்களுக்கு? தெரியணுமா வேண்டாமாடா தம்பி? உன் பையனை இப்போ என்ன செய்யணும்? கூப்பிட்டு வரணுமா? அப்போ அவளை என்ன செய்ய? அவன் குடும்பத்துக்கு ஒத்து வருதுல்ல, அவளை சேர்த்து வச்சு கொடுங்க. படிக்க வச்சுருமா? இப்போதான் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கானே, பட்ட படிப்பு. அம்மா காலில் விட்டு வா. மணி 7:30 மணி ஆகுது. நானும் உட்காந்து கற்றுக்கிறது யாருக்காவது இறக்கம் வருதா? அவள்கிட்ட இருந்து உன் மகன் பிரியறது கஷ்டம். ரெண்டு நீ சேர்த்து வீட்டுக்கு வர வச்சிடட்டுமா? அது ரெடியா தான் இருக்காங்க. நீ தான் ரெடியா இல்லை. அப்போ உன் மனத்தை மாற்றி தந்துடட்டுமா? ஐயா படிப்பு நிரந்தரமா முடியலையா, கேஸ் இருக்குயா. படிக்கிறதுக்கு முன்னால பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிட்டானா இல்லையா? படிக்க வச்சு தாரேன், அங்க இருந்து திருப்பி கொண்டு வரேன். போ, வெற்றி உண்டு. அடுத்து பேசுவோம். விவாதம் முடிச்ச உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2 வருட காலமா தொழில் சொந்தமான மன வருத்தமும் குழப்பமும் நடக்கு. இதுல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணடிய துயரம் உன் உள்ளத்துல இருக்கு. மாத்தி தந்தா போதுங்களா? வேற என்ன செய்யணும்? இந்த வருடத்தில் கட்டிக்கா, சந்தோஷமா இருந்துதான் சென்று வரலாம். திருச்சி மாநகர். கால் விட்டு வரலாம். திருச்சியா? இது என்ன? இல்லை தம்பி, இந்த பக்கம் வாடா, உட்கார். உங்களுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். என் தங்கை மாரியம்மைன்னு ஒரு தெய்வம் வருது. அதே போல கரையோரத்தில் ஒரு சாமி முத்துக்கருப்பம்னு ஒருத்தர் இருக்காரு. ஐயனார்னு ஒரு சாமியும் வராரு. இவைகளெல்லாம் பார்த்தாலும் ஓராண்டு காலங்களாக கல்வியை சம்பந்தமான மன வருத்தமும் மனக்குழப்பமும் பொருளாதார சிக்கலும் இப்பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கு. இந்த கல்வியை உயர்த்தி வெளிநாடு போக வச்சு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு நான் இப்போ சொன்னது என்ன சொன்னேன்? இப்போ என்னடா சொன்னேன்? அதே மாதிரி உன் 2வது மகன்
அருமையான ஒரு பிள்ளைய லவ் பண்ணுவான், அவன் கூட்டு வந்து வச்சுக்கிடுவான். படித்த பிறகுதானே சொல்லுதேன். அது நான் இப்பவுமே பார்த்துட்டோம்னு சொன்னேன். நான் இன்னொரு தடவை கால் வச்சேன். கர்மசாமிக்கு இருக்கு, நாமக்கல் இருக்கு. கர்மசாமிக்கு எல்லாம் வெற்றியாக்கித்தானே செம்மையாயிரு. ரூபாய் எடுத்தாங்க, நல்லா படிப்பப்பா, வெற்றியாயிரு, சந்தோஷமா. எல்லாரும் இருங்க, நான் வாரேன். கர்மசாமிக்கு மலப்புரம் எல்லாரும் அமைதியா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் மகனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து அமைச்சாச்சு, கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்த்துருந்தேன். அவன் கடனையும் தீர்த்துருந்தேன். நீ சொல்லக்கூடிய இடத்த வாங்கக்கூடிய பணம் இப்போ கிடைச்சிடும், உனக்கு கைவிட்டு போகாது. எனக்கு கோயிலை கட்டிக்கா, நல்லா இருக்கு. வேற என்னப்பா வேணும்? அடிச்சாச்சு, எடுத்துக்கா. ஆமா, என்னம்மா வேணும்? எந்த குறையும் இல்லாம வாழ வைக்க, கடன் படாம காப்பாத்துற, அரசு உத்தியோகத்துக்கு போவோம். நல்லா இருக்கு, போயிட்டோம். முன்னேறிக்கா, வாங்கிக்கா, வெள்ளேந்தி தூக்கி விடுறா. டேய்